அழகிய ஒரு நீர்நிலை உள்ளது. நீர்நிலை அருகே ஆடுகள் மேய்ந்த வண்ணம் அப்படி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. அதன் அருகில் சில பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இந்த ஊருடைய பேர் என்ன? நல்லூர் குளத்தங்கரை. நல்லூர் குளத்தங்கரையா? நல்லூர் சுசீந்திரம் பக்கம் இல்லையா? நாகர்கோயில் சுசீந்திரம் பக்கம் நல்லூர் குளத்தங்கரை. இந்த நல்லூர் குளத்துக்குள்ளார நிறைய தாமரை மலர்கள்லாம் இருக்கு. இந்த இலை தான் இருக்கு, பூவை காண முடியல. எப்படி இது? அது என்ன தெரியுமா, நம்ம வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். ஓ, அந்த பதவியில் ஒதுக்கு இந்த பூ இது இது பதவியில் ஒதுக்கு. ஓ, இதை ஒதுக்கணுமா? நம்ம இது ஒதுக்குனா தான் நமக்கு பூ வரும். அப்படியா? அந்த பாசி இருந்தா வராது? தந்தா தான் உண்டு. பாசி இருந்தா வராது? வராது. பாசி ஒதுக்கணும். ஒதுக்கணும். நம்ம லட்சக்கணக்கில் ஆகும். ஓ, அது ஒரு விவசாயம் மாதிரி தான் இல்லையா? அப்ப அந்த பாசியை ஒதுக்கி ஏதோ மரங்களுக்கு உரத்துக்கு போடலாம். ஆமா, இது காஞ்சா உரத்து போடலாம். ஓ, காஞ்சா சாணி மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ தென்னை மரம் மட்டும் போகும். சூடு இல்லையா? சூடுல காய வச்சு தான் போடணும். காய வச்சு நம்ம போடலாம் இல்லையா? சரி. அப்போ இந்த பூ இந்த ஊர்ல நிறைய ஆட்கள் விவசாயம் பண்றாங்களா? நல்லூர் பூலாம் தாமரை பூ வியாபாரம். நல்லூர் எல்லா இடத்துலயும் இப்படிதான் தாமரை பூ வியாபாரம். தாமரை பூ வியாபாரம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓ, கெட்டு போனாலும் கெட்டு போகும். அப்படியா? அப்போ வருமானம் வரல சார். தாமரை பூ எப்படி என்ன விலை இருக்கு இப்போ? தாமரை பூ 2 ரூபா. 2 ரூபா ஒரு பூ? 2 ரூபா மொத்த விலைக்கு? 2 ரூபா. 150 குறைஞ்சா சம்பளம் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு 100 150 பூ கிடைச்சோம்னா 2 ரூபாய்க்கு பார்த்தா 300 ரூபா தான் கிடைக்கும். 300 ரூபா அவங்களுக்கு 500 ரூபா சம்பளம். 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அப்போ நஷ்டம். வேலை பார்த்தா நஷ்டம் இல்லையா? ஒரு 500 1000 பூ கிடைச்சா சரி. 1000 பூ வருது, 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நமக்கு 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கும் இல்லையா? ஓ, அப்போ நம்ம செலவு பண்ணணும் இல்லையா? இந்த பாசியெல்லாம் ஒதுக்கி அதை சுத்தப்படுத்தி வைக்கணும். ஊருக்காரங்க ரூபா கொடுக்கணும். ஒரு ரூபா கொடுக்கணுமா? ஆமா. ஓஹோ, குத்தகை ரூபா. ஓ, ஓ, அப்படியா? இது இது வந்து கோயில் குளமா? கோயில் குளம் இல்லை. ஓ, கோயிலுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா? அம்மாவுடைய பேர் என்ன? அன்னக்கிளியா? ஐயோ, அன்னக்கிளின்னு சொன்னோட எனக்கு பழைய காலத்து பாட்டுக்கு ஞாபகம் தான் வருது. ஐயோ, பெரியவர் எந்த ஊர் தானா? அது எங்க அப்பா. அப்பாவா? அப்படியா? சரி, பெரியவரை என்ன வேலை பாக்குதிய? கூலி வேலை. கூலி என்ன? விவசாய பணிகள். இப்போ வேலை இப்போ குறைவா இருக்கா? வேலை இல்ல. வயல் நடவெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓ, உங்களை கூட மாட்டாங்க. உங்களை அந்த உலகத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா? ஓ, ஓ, வயசு 87. ஓ, 87 வயசு ஆயிடுச்சு. அதனால வேலை செய்ய முடியல. இது ஓய்வூதியம் கிடைக்குதா? ஓய்வூதியம் கிடைக்குதா? ஓய்வூதியம் கிடைக்கலையா? சொத்து நிறைய இருக்கோ? சொத்து ஒண்ணு கிடையாது. பெரம்புக்குள்ள இந்த ஓலை வீட்டுல இருக்காங்க. அந்த ஓலை வீடா? ஆடு உங்க ஆடு தானா? சரி, அப்போ ஓலை வீட்டுல இருந்த பிறகு சொத்து இல்ல, அது புறம்போக்கா? இவருக்கு ஓய்வூதியம் கிடக்கல, எழுதி கொடுத்தீங்களா? கொடுக்க முடியாண்டாவ. அப்படியா? ஏன்? நான் தாமரைப்பூ வியாபாரம் பண்ணோம்னா. ஓ, நீங்க முதலாளி இருக்கிறதுனால நீங்க தாமரைப்பூ முதலாளியா? ஓ, அப்படி. அவருக்கு ரொம்ப கஷ்டம். கடவுளை படிக்க உதவி பிள்ளையில வச்சுட்டேன். படிக்க வச்சு. ஓ, படிச்சா வச்சாச்சு. படிச்சுட்டு இருக்குல்ல? ஒருத்தன் ஆள். ஓ, ஒரு ஆள் 9, ஒரு ஆள் 7. சரி சரி, அதுதான் படிப்பு தான் முக்கியம். அப்போ அதுதான் எனக்கு கடவுள். அதுதான் கடவுள். ஏதாவது சரி, அந்த காலத்துல நீங்க என்ன படிச்சீங்க? நான் படிக்கவே இல்லையா? 5ஆம் கிளாஸ் படிச்சீங்க? சரி, 5ஆம் கிளாஸ் படிச்சேன்னா நல்லா விவரம் தெரியும். நல்ல விவரம் தெரியும் இல்லையா? சரி தாய், நீங்க என்ன படிச்சீங்க அந்த காலம்? படிக்கவே இல்லையா? மொத்தம் 9 பேர். படிக்கல? 9 பேர். யாரும் படிக்கல. படிக்காத காரணம்? ஓ, வருமானம் இல்ல, படிக்கல. ஓ, அவலு வியாபாரமா? சரி. இப்போ அவலு முன்னால மாதிரி அவலு வியாபாரம் இப்ப இல்ல இல்லையா? யாருமே இப்ப அவலு சாப்பிடல. சரி, பெரியவர் முன்னால என்ன வேலை பார்த்தாரு? அவரு இந்த விவசாயம். இந்த வரப்பு. ஓ, வரப்பு போட்டது, வயல் உழையது. வரப்பு வேலை. ஓ, வரப்பு வேலை. ஓ, விதைக்கு எல்லாம் வேலை செய்வார். வாழை நடவு, மரிச்சினி நடவு எல்லாம் செய்வார். கிடையாது. இல்ல, வித்து போட்டாருன்னா அப்படி போடுவாரு. அழகா போடுவாரு. கரெக்டா இருக்கும் இல்லையா? இப்ப வயசாயதுல இப்ப கூட மாட்டாங்க இல்லையா?
சரி சரி தலைவரே, அப்போ தாமரைப்பூ வியாபாரம் இப்போ எப்படி நினைச்சாலும் வருமானம் இல்லை இல்லையா? நம்ம எனக்கு இப்போ கதவுல வைக்கணும்னா சார் 5 லட்ச ரூபா ஆகுது. ஓ அது இல்லாம ஓ காசு இருந்தால் தான் இந்த இதெல்லாம் ஒதுக்க முடியும். ஆமாம், இதை ஒதுக்கி அதில் வருமானம் கிடைச்சாதான் உண்டு. அது பிறகு அது பூத்தாதான் வருமானம். பூத்தாதான் வருமானம். பூக்கலன்னீங்களா? இல்ல பூக்கலன்னா விலை கூடுதல் கிடைக்குமே. பூக்கலன்னா நமக்கு இடையில அவனு எவனுக்கும் பூத்திருக்கான்னு அவனு ஓ சமாளிக்கும். அப்படியே வேற வேற பூத்த ஆளு கிடைக்கும். பூத்த அழகு விலை எந்த நேரத்துல தாமரை பூ விலை அதிகமா இருக்கும்? நான் ஆடி மாசம் கிடைச்சிருந்தா நல்ல நல்ல விலை இருக்குமா? விலை விலை அந்த பாம்பே ஏறணும் சார். அப்படியா? ஆ 6 மாசம் விலை உண்டு, 6 மாசம் விலை இருக்கு. ஓ 6 மாசம் விலை இருக்கா? விலை உண்டு, பூத்தா விலை உண்டு இல்லையா? சரி சரி. பழைய காலத்து பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? ஒன்றும் தெரியாது. சரி ஐயா, நீங்க பாடுவீங்களா பாட்டு? பழைய ஒரு எம்ஜிஆருடைய தத்துவ பாட்டு பாடுங்க. அண்ணன் விட்ட கை நான் ஆக்கி விட்ட கை என்ன என்னை உன்னை வாழ வைத்த கை. வாழ வைத்த கை விடுங்க. சிரிக்க நல்லதானே? சிரிப்பறனால சிரிச்சாலே நோய் இல்லைன்னு அர்த்தம். என் பிள்ளைகள் சிரிச்சுதான் இருப்பாங்க. அப்படியா? நல்ல படிக்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அப்படிதானே? ஏன்னா நம்ம கவலைப்பட்டு இருந்து எதுவும் கிடைக்க போறது இல்லை. இதுவரை எனக்கு 47 வயசாகும். இதுவரை ஒரு காய்ச்சல் வந்து கிடையாது. ஏன்னா நீங்க யாருக்குமே ஒரு தீமை பண்ணல. ஏன்னா யாரும் ஏமாத்தி பிழைக்கணும், சம்பாதிக்கணும் அந்த எண்ணமே இல்லை. கொஞ்சம் ஆப்பனுங்க. ரெண்டாவது உண்டா? ஐயோ, அது சொன்னது போட்டு இனிமேலால் பண்ணக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்தாச்சுன்னா. அப்படியா? ஏன்னு தெரியுமா? பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா அதுவும் ஏதோ தவறான வழியில போனா நம்ம கேட்க முடியாது. கேட்டாச்சுன்னா என்ன சொல்லும் அது? ஆமா, நம்ம நல்லா இருந்தா அது நல்லா இருக்க முடியும். அப்படியா? அது இப்போதைக்கு பேசாதது பார்க்க வேண்டாம். நீங்க இனி இந்த பழக்கத்தை நிறுத்திடணும். கேட்டீங்களா? இந்த பழக்கத்தை நிறுத்தணும். இந்த பழக்கம் நிறுத்தியாச்சுன்னா ஆமா பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கும். இந்த பழக்கம் தொடர்ந்தாச்சுன்னா பிள்ளைகளை ஒன்றும் பண்ண முடியாது. அதுகளும் வந்து நாளைக்கு தவறான வழியில போகும். அப்படிதானே? சரி, இவரு பெரியவர் எப்படி? அவரு ஏதாவது கெட்ட பழக்கம் உண்டா? அவரு இப்ப அப்படி எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அப்படியா? ஒவ்வொருத்தனும் வந்து பதில் சொன்னியா? அப்படியா? சரி இருக்கட்டும். 4 ரூபா கொடுப்போம். அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, உண்மைதான் பேச. சரி சரி இருக்கட்டும். அன்னமிட்டக்கு ஒரு பாட்டு பாடினீங்க இல்லையா? நான் ஆணையிட்டால் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த ஒரு பாட்டை பாடிங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்கள். மறந்து போச்சு அந்த பாட்டு. சரி சரி. இன்னொரு பாட்டு இருக்கு. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமா தங்கம், உன் தெய்வத்தையே அறிஞ்சிருக்கேன். ஐயோ ஐயோ, மறந்து போச்சு இல்லையா பாட்டு? பாட்டெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா முன்னால நம்ம சிவாஜி எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்ப்போம். இப்போ படமே பார்க்கறது இல்ல. சிவாஜி படம் நான் படம் பார்க்க முடியாது. படம் பார்க்க மாட்டீங்களா? அப்படியா? சரி சரி. முன்னால சினிமா தியேட்டர்ல போய் இல்லையா? அப்ப போக மாட்டாரு இல்லையா? ஆமா, அவரு 40 வருஷம் ஆனாலும் அவரு நடிச்ச படம் என்ன ஓடிட்டு தானே இருக்கு. ஆலி பாப்பாவும் 40 திருடர்களும். ஆமா, 2 பேரும் பேர் வாங்கினால தானே. இப்ப ஆலி பாப்பாவும் 40 திருடர்கள் ஒரு பேர் உண்டு இல்லையா? படம் உண்டு இல்லையா? ஆலி பாப்பா படிச்சுட்டு இருந்தோம்னே. அப்படியா? அந்த படத்துல இருந்து போட்டு பாடுங்க. மறந்து போச்சு. அது மறந்து போச்சா? முன்னால பாடுவேன் இல்லையா? சரி, இப்போ ஒரு பாட்டும் ஞாபகம் வரல. சரி, அப்போ செய்தியை முடிக்கலாமா? ஏதாவது தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. ரஜினிகாந்த் படம் பாப்பீங்களா? பார்க்க மாட்டியா? சரத்குமார் படம் பாப்பீங்களா? பாடுங்க. சாமுண்டியில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டு நீ வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்கிய பட்டு நீ வச்சுக்கம்மா, வைக்கால போன அவ்வளவுதான். மறந்து போச்சு இல்லையா? மறந்துடும். சரி சரி. வேற ஏதாவது செய்தி இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. செய்தியை முடிக்கலாமா?
பக்கத்துல ஒரு கூட்டாளி வந்திருக்காரு, அவரு சொந்தக்காரரா? தாத்தா தான். தாத்தாவா? அப்ப அவர்கிட்ட ஏதாவது கேட்போமா? அவர்கிட்ட பாட்டு கேளுங்க, அவருக்கு தெரியும். அவரு பணியை முடிச்சிட்டு களைப்புல வரக்கூடிய நேரத்துல அவரை போட்டு இவரே கஷ்டப்படுத்தாரு. போயிட்டு வர்றாரு. சும்மா லேசா அப்படியே காட்டி நிறுத்தேன். முடிக்கட்டுமா செய்தியா? முடியாது. சரி, வெற்றி உண்டாகட்டும். ஓகே.